பாருங்க இந்த பேக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காமிக்கிறேன். இது வரைக்கும் வந்து நீங்க பிகினர்ஸ் லெவல்ல இருந்தீங்க. ஸோ வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து நார்மலா ஒரு கிளாத் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிச்சேன். அது வந்து சும்மா நம்ம பேஸ் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார்ட்டிங்கில் வந்து நம்ம ஒர்க் அப்படி பண்ணுவோம் சரிங்களா? ஆனால் போக போக நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். ஒரு 2, 3 பேக் பண்ணும்போதே ஆரம்பத்தில் வந்து நம்ம நார்மலாக ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் ஓகேங்களா? ஆனால் ஒரு 2, 3 பேக் முடியும் போது நீங்கள் வந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரணும். அட்வான்ஸ் லெவல்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேசிக்கில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறது தான் அட்வான்ஸ் லெவல் சரிங்களா? இப்போ பேசிக் லெவலில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து அங்கங்கே தெரியும், த்ரெட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், அதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். இப்போ வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் லெவல் வரும்போது பாருங்கள், இப்போது இந்த பேக்கில் வந்து எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், எங்கேயுமே எண்டிங் ஸ்டார்டிங் தெரியாது. நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வரணும். ஒரு 2, 3 பேக் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் அதெல்லாம் பழகிடணும் சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேக் வந்து எப்படி கிளாத் நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த த்ரெட்டு கூட நம்மளுக்கு தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த நாட்டையும் இப்படி உள்ளே கொண்டு போயிட்டு நீட்டாக இருக்கணும். அதாவது பார்த்தா ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட மிஷின்லாம் இல்லை. அப்போ நம்ம கையில் தைக்கும்போதே அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் நல்லாவும் இருக்கணும் சரிங்களா? பாருங்கள், இந்த கிளாத் கலரே த்ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த எல்லோ கலர், ஏன்னா எனக்கு வந்து இந்த வெளியே வந்து இந்த எல்லோ கலர் வந்து நல்லா தெரிஞ்சால் அது இந்த நல்லாயிருக்கும். அதாவது சாக்கோட கலர், இந்த யானோட கலர், நான் என்ன யான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனோ அதோட கலர் தான் எனக்கு த்ரெட்டு தேவை சரிங்களா? கிளாத்தும் நீங்கள் அந்த கலர்லேயே கிடச்சா எடுத்துக்கலாம் சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நம்மளோட எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு வரணும். இதுதான் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலுங்கும்போது நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அட்வான்ஸ் லெவலுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஒர்க்கு பண்ணாலும் அந்த ஒர்க்கில் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றது ஓகேங்களா? பாருங்கள், இந்த இதுக்கு நம்ம தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஹூக்ஸ் வச்சு, இது ஆல்ரெடி வந்து அமிகுருமி கிளாஸில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்டே இந்த ஹூக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஹூக் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து இந்த ஹூக்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த ஜிப் வைக்கும்போது, டால்ஸ் மேக் பண்ணும்போது, இப்படியெல்லாம் இந்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹூக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பொறுமையாக தேய்ங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கணும் சரிங்களா? பாருங்கள், இது வந்து மிஷினில் நம்ம தைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நம்ம ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இது வரைக்கும் நார்மலாக தைச்சி தான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், ஏதாவது தெரியுதுங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங். இந்த மாதிரி கொண்டு வரணும். பேக் ஃபுல்லாக இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு. இதோட இதே கலர் த்ரெட்டு இல்லாட்டி இந்த கலர்லேயே உள்ள கிளாத்து வச்சுட்டு இந்த த்ரெட்டு வைக்கும்போது பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரணும். இதுதான் அட்வான்ஸ் லெவல்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷன் வரணும் ஓகேங்களா? பாருங்கள், கிளாத் வந்து உள்ள நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு அளவெல்லாம் தெரியாது, அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா தான். இதை பாருங்கள், இது வந்து இந்த பேக் வந்து ஆக்சுவலாக நம்ம பர்ஸ் த்ரெட்லேயும் போட்டோம்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா தனியாக தெரியும் சரிங்களா? பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஜிப் வைக்கிறதுனாலும் இங்கே இந்த இடத்துல வந்து உள்ளே ஜிப் வைக்கலாம் சரிங்களா? இப்போ நான் ஹேண்டில் என்ன வைக்க போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து
பேஸ் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள கிளாத்தும் வச்சாச்சு. நான் அதுக்கு பேக்கெட் அப்படியெல்லாம் எதுவுமே வைக்கலங்க. இதை வந்து நான் ப்ளெயினாக அப்படியே விட்டுருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பேக் வந்து நான் 3.5 mm ஹூக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அதே போல் நான் வந்து இது ஸ்ட்ராப் வந்து நான் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணுறேங்க. பாருங்கள், ஸ்ட்ராப் த்ரெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள், நான் இதுலேயே இப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம அதாவது கேப் வந்து அதிகமாக விடாமல் இதை வந்து நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்காங்களா, 1 2 3 4 5, இந்த 5 லைன் எடுக்க போகிறோம். 5 லைன் எடுத்துகிட்டு அதேமாரி இந்த பக்கம் எவ்வளோ விட்டுருக்கோம், 1 2 பாருங்கள், இதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13, இது பக்கத்தில் இருக்கிறது 14, இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, இங்கே 14. சரிங்களா, இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14 விட்டுட்டு அடுத்தது இங்கே 1 2 3 4 5, இந்த 5ம் இங்கே 1 2 3 4 5, இந்த 5 ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணி அதே மாதிரி இப்படி கொண்டு வரோம். சரிங்களா, 5னா நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து இப்போ நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி இந்த நேர் வந்துக்கிறேன். இந்த நேர் வந்துட்டு நான் டோட்டலாக 4 தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பட்டையாக வருதோ அந்த அளவுக்கு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணல, நான் ஸ்டிச் பண்ணாமல் இதுலேயே வந்துட்டு ஹேண்டில் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவோம். நான் இந்த டைம் ஸ்டிச் பண்ணலங்க, அப்படியே வந்து நான் இதுலேயே ஒர்க் பண்ண போகிறேன். 1 2 3 4. நம்ம திக்னஸாக வேணும்னா 5 போடுங்க, இல்லை ஒல்லியாக போதும் அப்படின்னு சொன்னால் 4. நான் இப்போ வந்து 4 வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்போ இங்கே 4னா ஃபஸ்ட்டு நம்ம இது கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா, இங்கே 13 இருக்கும். அதுக்கப்புறமா 1 2 3 4 இந்த அளவுக்கு வந்துடும். அப்போ நம்மளுக்கு இடையில இவ்வளோ கேப் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சைடு இது வந்து அப்படியே இந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு சின்ன கைப்பிடி வேணுன்னா சின்னதாக வைங்க, இல்லை ஷோல்டரில் போடுற அளவுக்கு வேணும்னா ஷோல்டர் அளவுக்கு பண்ணுங்கள். பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ இந்த பிசுறு வந்து விட வேண்டாம், அதனால் இந்த பிசுறு இப்படி தூக்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா, இதுக்குள்ளே அப்படி பிசுறை கொண்டு வந்துடுங்க. ஒரு செயின் போட்டிருக்கோம். ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பி ஏன்னா பிசுறுக்கு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது கூடயே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பிசுறுக்கு வந்து கைப்பிடி இது பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்டு விட்டே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். பாருங்கள், நம்ம நார்மலாக எப்படி சிங்கிள் குரோஷே வந்து லைன் பை லைனாக போடுறோமோ அதே போல் தான். பிசுறு இன்னும் இருக்குது. ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு அதே மாதிரி அடியெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே. இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே ஒர்க் பண்ணுங்கள். ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இப்படியே ஸ்டிச்சாகவே திருப்பினா போதுங்க, சும்மா பேக்கை திருப்பணுன்ட்டு இல்லை. ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க் இப்படியே திருப்பிக்கிறோம். 4 சிங்கிள் குரோஷே லைன் பை லைனாக திருப்பி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம். 1 2 3 4 4ல் ஒர்க் பண்ணுறோம், திருப்புறோம். பாருங்கள், இதே போல் ஃபுல்லாக 4ங்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ பட்டையாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
பாருங்க இந்த சைடு வந்து இப்படி நம்மளுக்கு வந்துடும். அதே போல் இந்த அளவு கேப் வந்து இங்கே விட்டுருவோம், விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? இது ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இந்த பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பேஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்கு, அதனால பேஸ் வந்து நல்லா ஃபிட்டாக தெரியுது. அதுக்கப்புறமா 2 ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த பேக்கை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேங்க. என்னென்ன ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வி ஸ்டிச்சும் அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷே அந்த 2 ஸ்டிச் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக வி ஸ்டிச்சும் ஒரு லைன் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேவும் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரோஸ் வந்து ஒரு ரோ வி ஸ்டிச் ஒரு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி நம்ம 10 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 3 ரோஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஸ்டிச்சுக்குள்ளே பண்ணியிருக்குங்க, லூப்பில் பண்ணல. சிங்கிள் க்ரோஷே மட்டும் 3 ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது வந்து கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பாருங்கள் நான் கொஞ்சம் நீளமாகவே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா நீளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பேக் நம்ம வந்து ஜூட் பேக் வந்து இழுத்துட்டு வராது, ரொம்ப இழுக்காது. சரிங்களா? அதனால வந்து கைப்பிடி வந்து பாருங்கள் இந்த ஷோல்டரில் போடுற மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஜிப் வச்சுருக்கு. ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கு. பாருங்கள் இந்த ஜிப் இது இருக்கு இல்லைங்களா? பாருங்கள் உள்ளே வந்து கிளாத். இதில் வந்து நான் ஃபோன் பவுச்சுக்கு அந்த மாதிரி எதுவுமே வைக்கலங்க. இந்த பேக் பாருங்கள். இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் காமிக்கும்போது நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு இந்த ஜிப் வந்து ஃபஸ்ட்டே நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். இந்த கிளாத் கடைசியாக தான் கிளாத் வைக்கணும். சரிங்களா? அதாவது ஹேண்டில் ஒர்க்கு பேக்கோட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஜிப் ஒர்க்கு கூட எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பேக்கை வந்து திருப்பி எந்த இதுவும் வெளியே தெரியாத மாதிரி லைனிங் கொடுக்கணும். சரிங்களா? பாருங்கள் இந்த பேக் வந்து அளவான லைனிங் கொடுத்துருக்கேன். கரெக்டாக போதுங்கிற அளவுக்கு லைனிங் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் திங்ஸ் வைக்கிற மாதிரியும் லைனிங் கொடுக்கல. ஓகேங்களா? பாருங்கள் கொடுத்துட்டு இந்த மீட்டரில் இருக்கு இல்லைங்களா அந்த இது வாங்கி ஜிப் வச்சுருக்கு. பாருங்கள் பாருங்கள் வெளியே கொண்டு போகிற அளவுக்கு கன்வீனியண்ட்டான பேக் தான். எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இதே ஒர்க்கை வந்து நீங்கள் நார்மலான பர்ஸ் த்ரெட் இல்லாட்டி உள்ளன் த்ரெட் அது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். பண்ணும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கலரும் சேஞ்ச் பண்ணி பண்ணி ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணி பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பேக் பிடிச்சிருந்தா இந்த பேக் ஒரு லைக் பாருங்கள். உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? அப்படி இந்த பேக் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வந்து பேக்ஸ் வந்து பல விதமான பேக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஜூட் த்ரெட் பேக்ஸ், பர்ஸ் த்ரெட் பேக்ஸ், உள்ளன் த்ரெட்ஸ், அதுக்கப்புறமா சங்கி ஆனில் பேக்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.